கடவுளுக்கு கொடுக்க என்கிட்ட எதுவும் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வருத்தமா இருக்கு. இந்த நிலைமை மாறாதா கடவுளே? மரப்பொருட்கள் செய்யறது என்னோட வேலை. நான் மரத்தை வச்சு ஒரு நாணயம் செய்ய போறேன். அத கடவுளுக்கு கொடுக்க போறேன். அத அவர் ஏத்துக்கிறாரான்னு பார்க்கலாம். நான் அவருக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணும். நான் மர நாணயத்தை உருவாக்கிட்டேன். இத கோயில் உண்டியல்ல போட போறேன். வாங்க கோயிலுக்கு போகலாம். திரும்பி பார் என் பக்தனே, உன்னை பார்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். நானே நேரடியாக வந்திருக்கிறேன். பக்தனே, நான் உன் காணிக்கையால் மனம் மகிழ்ந்தேன். நான் உனது மர நாணயத்திற்கு பதிலாக 100 கோடி தருகிறேன். நான் இங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. மர நாணயத்துக்கு கடவுள் 100 கோடி கொடுத்திருக்காரு. அப்ப தங்க நாணயத்துக்கு எவ்வளவு கொடுப்பாரு? நான் இப்பவே போய் ஒரு தங்க நாணயம் வாங்கிட்டு வரேன். இந்த தங்க நாணயங்கள் பிரமாதமா இருக்கு. நானே எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துருங்க. அற்புதமா இருக்கு. நான் கோயிலுக்கு வந்துட்டேன். மர நாணயத்துக்கு 100 கோடி கிடைச்சிருக்கு. அப்ப தங்க நாணயத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரனா மாறப்போறேன். ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா. நான் உன்னோட தங்க நாணயத்துக்கு பதிலா 100 கோடி தரலாம்னு இருக்கேன். உனக்கு 100 கோடி பணம் வேணுமா, இல்ல 100 கோடி மதிப்புள்ள பொருள் வேணுமா? என்ன சொல்றீங்க? மர நாணயத்துக்கு 100 கோடி, தங்க நாணயத்துக்கு 100 கோடியா? சரி, எப்படி பார்த்தாலும் எனக்கு லாபம் தான். 100 கோடிய கொடுங்க. 100 கோடியோட மதிப்பு 100 கோடி. ஆனால் 100 கோடி மதிப்புள்ள பொருளை அதை விட அதிக விலைக்கு விற்கலாம். அதனால 100 கோடி மதிப்புள்ள பொருளை கொடுங்க. நான் இப்பதான் 100 கோடி பணம் கொடுத்து ஒரு மர நாணயம் வாங்கினேன். அதனால அதோட மதிப்பு 100 கோடி. அத நான் உனக்கு தர்றேன். அச்சச்சோ, வேணா வேணா. என்ன கொடுமை சரவணன் இது. பேராசை பெருநஷ்டமாகிட்டே.